Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல பிரீமியர் எனர்ஜிஸ் IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1995ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க பாத்தீங்கன்னா சோலார் செல்ஸ், சோலார் பேனல்ஸ் and சோலார் மாடியூல்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை 2 செக்மெண்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்ல சோலார் செல்ஸ் அண்ட் சோலார் மாடியூல்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் சர்வீசஸ் பிசினஸ்ல இபிசி சொல்யூஷன்ஸ், அதாவது இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படுற சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதாகவும் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது என்டிபிசி, டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸ், பேனாசோனிக் லைஃப் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், கண்டினியம், சக்தி பம்ப்ஸ், ஃபர்ஸ்ட் எனர்ஜி, ப்ளூ பைன் எனர்ஜிஸ் பிரைவேட் லிமிடெட், லூமினஸ், ஹார்டெக் சோலார் பிரைவேட் லிமிடெட், கிரீன் இன்ஃப்ரா விண்ட் எனர்ஜி லிமிடெட், மாதவ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், சோலார் ஸ்கொயர் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட், ஆக்சிடெக் எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட் பேஸ் வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட சோலார் மாடியூல்ஸ் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து 3.36 ஜிகாவாட்ஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் சோலார் செல்ஸ் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து ஆனுவல் பேசிஸில் பார்க்கும்போது 2 ஜிகாவாட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்டிகுலரா இந்த சோலார் செல்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில கண்டினியூஸா 2 இயர்ஸுக்கு டாப் பெர்ஃபார்மரா இந்தியாவில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த ஜூலை 31, 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்ட 59,000 மில்லியனுக்கும் மேல ஆர்டர் புக் வச்சிருக்காங்க அண்ட் இவங்களோட ஆர்டர் புக் வந்து கண்டினியூஸா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் சோலார் பேனல்ஸ் மேனுஃபேக்சரிங்ல பி டைப் அண்ட் என் டைப் ரெண்டுமே இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸை யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஹாங்காங், சவுத் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், நார்வே, நேபாள், பிரான்ஸ், மலேசியா, கனடா, ஸ்ரீலங்கா, ஜெர்மனி, ஹங்கேரி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுகாண்டா, டர்க்கி, சவுத் கொரியா, சைனா, தாய்வான் அண்ட் பிலிப்பைன்ஸுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜூன் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்ட 1447 பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் 3278 கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ்ல இருந்து 86.8% ரெவன்யூ வந்துட்டு இருக்கு அண்ட் செகண்ட் செக்மெண்டான சேல் ஆஃப் ட்ரேடட் கூட்ஸ்ல இருந்து 8.21% ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் ரெவன்யூ ஃப்ரம் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 0.12%ன்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் போர்ட்ஃபோலியோஸ்ல இந்த கம்பெனிக்கு ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ரீஜன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது டொமஸ்டிக் சேல்ஸ்ல இருந்து 86.01% ரெவன்யூ வந்திருக்கு அண்ட் எக்ஸ்போர்ட் சேல்ஸ்ல இருந்து 13.99% ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் ரெவன்யூ வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 22 அண்ட் 23ல லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. பட் 24ல ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னாலும் ஃபிஸ்கல் இயர் 24ல 36.49 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கண்டினியூஸாக ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் வந்து இயர் கேட்டகரியில் அதிகமாகிட்டே இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து எப்போவுமே பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் ஹவு டு அப்ளை ஃபார் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வரும். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பண்ட் வந்து 427 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பண்ட் வந்து 450 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per share. இந்த ஏர்னிங்ஸ் per shareனா என்ன, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல 6.93 rupees மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 64.94 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை சோலார் பேனல்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இந்தியாவில் எந்த லிஸ்டட் கம்பெனியுமே இந்த ரெண்டு மாடியூல்ஸுமே மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. அதனால டைரக்ட் பியர் கம்பேரிசன் இந்த ஸ்டாக்குக்கு பண்ண முடியாது. பட் ஓவரால் நிஃப்டி 50யோட கால்குலேட் பண்ணும்போது ஸ்லைட்டாக ஓவர் வேல்யூஷனில் வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதாவது இயர் கேட்டகரியில் டபுள் த டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னாலும் ஃபிஸ்கல் இயர் 2024ல் 15.93% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் பேட் மார்ஜின் வந்து 7.3% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து 43.73% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 25.65% மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃபிஸ்கல் இயர் 24ல் தான் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகியிருக்கு. பட் 23 அண்ட் 22ல் ஸ்லைட்டாக வீக்காக தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக இந்த ROE அண்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 15%க்கு மேலே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 2.18 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 ஆர் 1க்கு கீழே இருந்தால் தான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபிஸ்கல் இயர் 2024ல் 37.46% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டேட்டல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 6092 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை டெய்லி பேசிஸில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னோட மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் Zerodha, Angel One, Upstox அண்ட் Wazirxல எப்படி DEMAT அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ அண்ட் ரெஃபரல் லிங்க்கையும் இங்கே கொடுத்துருப்பேன். SME IPO பற்றியும் கோல்டு சாவரின் பாண்ட்ஸ் பற்றியும் டீட்டெயிலாகவே பேசியிருப்பேன். சோலார் மாடியூல்ஸ் அண்ட் சோலார் பேனல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இந்தியாவில் லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விப்சால் கிரீன் எனர்ஜி லிமிடெட்னு புரிஞ்சுக்கலாம். பட் இந்த கம்பெனி கண்டினியூஸாக லாஸ் புக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அன்லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் பிரீமியர் எனர்ஜி லிமிடெட்ஸ் கம்பெனி வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் பேட் மார்ஜினில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வீக் பொசிஷனில் இருக்காங்க. பட் 24ல் பேட் மார்ஜின் வந்து ஸ்ட்ராங்காகவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். சோலார் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜிஸுக்கான ரெக்யூர்மெண்ட் வந்து கண்டினியூஸாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. பர்டிகுலராக இந்தியாவில் சோலார் எனர்ஜி ஜென்ரேஷன் வந்து இயர் கேட்டகரியில் 28.4% CAGR டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 28ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் 4 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த கம்பெனியோட டாப் 10 கஸ்டமர்ஸ் வந்து இவங்களுக்கு மோர் தென் 60% ஆஃப் ரெவன்யூஸை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பட் இந்த கஸ்டமர்ஸ் கூட லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாகவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த கம்பெனிக்கு 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அந்த 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸுமே ஹைதராபாத் தெலுங்கானா ரீஜனில் தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அண்டர் யூட்டிலைசேஷனில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது மேக்ஸிமமாகவே 35% தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் ஃபோர்த் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது ஃபிஸ்கல் இயர் 2024ல் இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து 30%க்கு மேலே இருக்குது. அதாவது அட்ரிஷன் ரேட் அப்படின்னா ஒரு கம்பெனியில் எத்தனை எம்ப்ளாயீஸ் பெர் இயரில் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு மீனிங். ஜென்ரலாக இந்த அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு மேலே இருந்தால் நெகட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த IPOல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி பிரீமியர் எனர்ஜிஸ் குளோபல் என்விரான்மெண்ட் பிரைவேட் லிமிடெடுக்கான பார்ட் ஃபினான்சிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி அண்ட் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த IPO வந்து August 27 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 29 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹1 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 33 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 2830.4 crores அண்ட் இதில் 1291.4 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹22 per ஷேர் பேசிஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்க்கலாம்.
பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 30 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 3. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 72.22% மெயின்டைன் பண்ணுறாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 66.03% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்தால் லிஸ்டிங் டே அண்ட் நெக்ஸ்ட் இயரில் பெரிய அளவில் ஸ்டாக் செல்லிங் ப்ரெஷரில் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக ப்ரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இந்த கம்பெனி கண்டினியூஸாக இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் வேல்யூஷனுக்கு எந்த ரேட்டிங்குமே கொடுக்கல. பியர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். இஷ்யூ டைப் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்ட்டாக இந்த ஐபிஓ வந்து ₹280 பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 62.22% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூஸோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓவில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்திருக்கேன். நான் அப்ளை பண்ணதுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.